ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லோரும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு சொன்னால் வீடியோ எடிட்டர். எப்படின்னு சொன்னால் ஈஸியாக முறையில் வீடியோ ஃபோட்டோலாம் எடிட் பண்ணுறது. அதை நம்ம பார்க்க முதல் என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூடியூப் மூலம் பார்க்குற நண்பர்கள் பார்க்கும்போது அந்த சிவத்த பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி அடுத்து அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அழுத்திடுங்க. பெரிய உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நமக்கு மட்டும் பயனுள்ள மாதிரி இருக்காமல் மற்ற ஃப்ரெண்டுகள்லாம் உதவியாக இருக்கும் இது. அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோவுக்கு மேலே. ஃபேஸ்புக் நண்பர்கள்னு சொன்னால் வீடியோவுக்கு மேலே இருக்கும். யூடியூப் நண்பர்கள்னு சொன்னால் வீடியோ கீழே இருக்கும். அதை நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணது பிறகு ஓப்பன் பண்ண அப்படி தான் இருக்கும். இதில் வீடியோ எடிட் பண்ணிட்டு அதை ஓகே பண்ணுங்க. அதை ஓகே பண்ணி உங்களுக்கு கேட்கும். உங்களோட ஃபைலில் உள்ள ஃபோட்டோ எல்லாம் அதில் தெரியும். அதில் உங்களுக்கு பெரிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அண்ட் இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ நார்மலாக தான் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு இப்போ தீம்ஸை மாற்றணும்னு சொன்னால் இந்த இருக்குல்ல, இந்த தீம்ஸை செலக்ட் பண்ணி தீம்ஸ் இருக்குதுல, நமக்கு இப்படி தீம்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி உதாரணத்துக்கு நான் இந்த தீம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் 7 கண்டிங்களா? இதில் நம்ம மியூசிக் மாற்றிக்கொள்ளலாம். விரும்பிய மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மாற்றணுமோ அதே போல் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு போனால் விரும்பிய மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது நிறைய. உங்களுக்கு விரும்பிய மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபில்டர் அதை விரும்பிய ஆட் பண்ணும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. நிறைய சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் விரும்பிய மாதிரி செய்து கொள்ளுங்கள்.